ஏங்க நேற்று ஒரு கம்பெனி போனீங்களே என்னாச்சு? எங்கங்க உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு கேட்டாங்க. எனக்கு இந்த ஆட்டோ ஓட்ட எக்ஸ்பீரியன்ஸ் தானே இருக்கு. கண்மணியே, பாட்டி எப்படி இருக்கீங்க நீங்க? நீ நல்லா இருக்கியா? என்ன இப்படி அழைச்சிட்டு இருக்கிற? அதான் அப்பா அம்மா இருக்கணும்னு சொல்றது. வேலை வேலைக்கு சாப்பிட்டா தானே. ஆமா, காலேஜுக்கெல்லாம் ஒழுங்கா போறியா இல்லையா? எப்படி ஆட்டோ ஓட்டின்னு காலேஜுக்கு போவ? அவங்க இருந்திருந்தா உனக்கு ஏதாவது ஒரு கல்யாணம் காட்சி பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு குடும்பமா இருப்ப. பரவாயில்ல, பாட்டி நான் இருக்கிறேன். உனக்கு என்ன வேணாலும் சொல்லு, நான் பாத்துக்கிறேன். புரியுதா? சரிங்க பாட்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? அதை ஏன் கேக்குற? ஆண்டவன் எப்போ கூப்பிடுவானோ போலாம்னு இருக்கிறேன். வீடு நிறைய குழந்தை குட்டி பேரன் பேத்தி எல்லாம் இருக்கிறாங்க தான். ஆனா எல்லாரும் இருந்தும் அனதை தான் நான் என்ன பண்றது? ஐயோ, காய்கறி வாங்கியார சொல்லி என் மருமக சொன்னான். உங்ககிட்ட பேசுனதுல அதை மறந்துட்டேன். போலனா சோறு போட மாட்டா. நான் வரட்டா? யாருங்க அவங்க? பா பேசினே இருக்காங்க. சை. ஹரி, நீங்க என்னைக்காச்சு தனிமையா இருந்திருக்கீங்களா? ஆ, அதாவது எல்லாரும் இருந்தும் உள்ளுக்குள்ள தனியா ஃபீல் பண்ற மாதிரி. இல்ல. அந்த பாட்டி அப்படிதான் இருக்காங்க. அவங்க வீட்ல எல்லாரும் இருந்தும் பேச்சு துணை கூட ஆள் இல்லாம இருக்காங்க. ஏன் அவங்க வீட்ல யாரும் பேச மாட்டாங்களா? எல்லாம் பேசுவாங்க, ஆனா இவங்கள ஒரு பொருட்டா கூட யாரும் மதிக்கிறது இல்லைங்க. ஃபர்ஸ்ட்லாம் எல்லாரும் திண்ணையில உட்காந்து பேசுவோம். ஆனா எப்ப இந்த டிவி வந்துச்சோ எல்லாம் வீட்டுக்குள்ள போயிட்டாங்க. ஆனா வீட்டுக்குள்ள போனாலும் ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பேசிட்டு தான் இருந்தாங்க. ஆனா எப்ப இந்த ஸ்மார்ட் போன் வந்துச்சோ அதுவும் போச்சு. ஆள் ஆளுக்கு போனும் கையுமா ரூம்குள்ள அடைஞ்சிருக்காங்க. யாரும் யார்கிட்டயும் பெருசா பேசுறதே கிடையாது. புரியுதுங்க. இந்த பாட்டிலாம் அந்த திணையில உட்காந்து பேசினாலு இப்போ பாவம் பேச்சு தோணை இல்லாம இருக்காங்கல்ல. அதான் வயசானவங்க எல்லாருமே தெரிஞ்சவங்க தெரியாதவங்கன்னு எல்லார்கிட்டயுமே அன்பா பேசுவாங்க. அவங்க எதிர்பார்க்கறது எல்லாம் பேச்சு துணைக்கு ஒரே ஒரு ஆளு, அவ்வளவுதான். இத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அவங்க கிட்ட பேசினாலே போதும். ஓகேங்க, இனிமே பஸ்ல யாராச்சும் தாத்தா என்கிட்ட பேசினா அவங்களுக்கு ஈக்குவலா பேச்சு கொடுத்துட்டு போறேன்.